பின்னாடியே வந்தனா நான் தான் பார்க்க முடியல. முன்னாடி காட்டு பாக்குறேன். சூப்பரா பத்தியா முட்டை என்ன பண்ணுவேன்? சாமி எங்க போன எங்க வந்து சேரணும்? எங்க வரணும்? கோவில் தான் வந்து சேரணும். ஊரே சுத்தி வந்தாலும் வரணும். ஒத்தடிக்கு வருஷம் என்ன நடக்குது பாரு. நாலு மணி சீக்கிரம் கிழிச்சிடுறேன். பொண்ணு இந்த அரண்மனையில் அவ இருக்கணும், நான் இருக்கணும். என்ன அம்மா சாகத்து ஏறியும் போலாமா?
வாயத்தாண்டா நம்ம சொத்தைக்கு கருகலன்னா அந்த கோயிலை அடிப்பா போறது. என்ன பண்றது? நம்ம தானே காப்பாற்றணும். அப்பா அம்மா இல்லாத பொண்ணாச்சு. நம்ம பொண்ணு தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்பு நம்ம தான் காப்பாற்றணும். அப்படியே அவ பண்றதுக்கு ஏத்த மாதிரி தான் நீ ஒன்னும் பண்ணிக்கிற. எங்கம்மா போன? அப்பா அம்மா இல்லாத பொண்ணுன்னு உன்னை எப்படிலாம் வளர்த்துருப்பான். என்ன பண்றது? மாட்டுறாங்க தாய் கூட பண்றாங்களே. இப்பதான் நாளை பாக்குறேன். நானே இல்லைன்னா அந்த பாவி உன்னை சாவடிச்சிருவா. எங்க போகணும்னு சொல்லு. வாய தர நான் செத்தாத்தா நீ சீல் நான் அம்மா தான் வாங்கறதுக்கு. அம்மா அப்பா இல்லாத பொண்ணு வச்சு பாசத்தை காட்டுன. இன்னும் எங்குதான் வேலைக்காக நான் இருக்கிற ஜெகத்துல தானே ஒண்ணும் பண்ண. நான் செத்தாவது கலைஞ விஷயம் போட்டோம். ஏன் சாவலன்னு கேக்குறியா? நான் செத்துட்டா எப்படிமா? அப்பா வரல, அம்மாவும் இல்லை. முடியா முண்டை அடிச்சிருவா படுது. நண்டவா எங்க போனா? வாயத்தாக்குற அமெரிக்கா வச்சிடுவா. வாய தர தாய் சமாதிக்கு மாலை போட போயிருந்தேன். அம்மா சமாதிக்கு மாலை போட போனியம்மா. நாளைக்கு யார் சமாதிக்கு மாலை போட? நீ பண்றது ஒண்ணு அந்த தேவடி அழகு தெரிஞ்சதுன்னா அவ சூத்த திருப்பி படுத்து. ஐயோ 5 லட்சம் கொடுத்து நானே வாழ ஐயோ வண்டியில் வெட்டாத கொடுக்க சொல்ல தப்பா நீங்க வாங்க சொல்லத்தாண்டா ஏன்டா கொடுத்து. அம்மா சமாதிக்கா மாலை போட போன போயம்மா. அம்மா போய் அம்மாவை வணங்க. காலி நல்ல ஒருத்தளவு உட்காந்துட்டு அது எதை பிடிச்சிட்டு குடும்பமோ நெகிமையான கொள்ளை நடக்குமோ என்ன வாரி கொள்ளை விடுவாங்களோ. என்ன கூப்பிடாதே, நம்ம வாங்கி புண்ணா போயிட்டு எடுத்துனா சமாளிச்சுட்டு அம்மா அம்மா எங்கேயோ கொஞ்சம் உட்காந்து பாருங்கம்மா. அம்மா கூட பேசுங்க. அம்மால முதல் மூணு நான் எங்க போன ஒரு நாட்கள் கேளுங்கம்மா. அம்மா என் முகத்தை பாருங்கம்மா. அம்மால 2வது முழுக்கு. அம்மா பாருங்கம்மா, எங்கூட பேசுங்கம்மா. அம்மா தங்கம் தாயே தஞ்சம் தாயே
கருணா கவி பத்தவரி தஞ்சம் மகள் மேல் மனஸ்தாபமா தஞ்சம் தாழ் அம்மா சித்தி நல்லா கூடு போயிருக்கு யார் யார் கீழே ஒரு பெத்த ஆத்தா செத்துட்டா, பெத்த அம்மா மாதிரி வந்தாலே அவளை போய் சூட்டி சூட்டிட்டு கேப்ப. அந்த சூத்து பெத்த தேவையால என்னத்து கேப்ப? உன்னை காணன்னா வலிக்குதான்னா ரொம்ப வலிக்குது. நீ வெளியே சொல்ற, நான் உள்ள போய் பேசி நாங்க ஐயாக்குவாளோ
எங்க போனேன் உனக்கு காணன்னு வழிய அரைச்சி அடிக்கிற வரும் நீ இல்லைன்னு நான் சூத்து மேலே அடிச்சுக்கிற வரேன் இந்த வரும் வீங்க போயிட்டு என்ன பண்றது எங்க போனேன் என்னடா என்ன நான் கேட்டுக்கிறேன் எங்க போனேன் சொல்றேன் ஊர்ல தண்ணி கொடுக்குறாங்க செருப்பு சாணி கேட்டேன் என்ன கேட்டா எங்க போனேன்னு கேட்டேன் என்ன சொன்னா ஒன்னும் தான் சொல்லல ஒன்னும் மாத்தான் சொல்லல ஒன்னும் மாத்தான் சொல்லல என்ன சொன்னாரான்னு கேட்டேன் என்ன சொன்னா ஏய் ஏன் போயிருந்த மணி 10 மணி ஆகுது இந்த நேரத்துல ஒரு அறியாத வீட்டுல ஆள் நம்ம எங்க போயிருப்பேன் எங்க போயிருந்தா எங்க போயிருந்தா எங்க போயிருந்த செய்யலாமா செய்யலாமா செய்யலாமான்னு கேட்டேன் செய்யலாம்டா செய்யலாமா இங்க முடியாது கையல் நீ வேற உள்ளூர் ஆளு யாருனாலும் இருப்பாங்க பாத்துருவாங்க இந்த செய்தால வேன்ல போக சொல்ல எல்லாம் தூங்கிடுவாங்க நான் சீட்டு மேல உக்காந்துக்கிறேன் நீ கீழே உக்காந்துக்கிறேன் மணி 10 மணி ஆகுது எங்க போய் கேட்டா அவன் சொல்ற பாத்தியா ஏய் எவ்வளவு மனதைரியம் இருந்தா எங்க போய் சொல்லுவியா சமாதிக்கு மாலை எப்போ செத்து பண்ண தேவையா அந்த தேவடைய சமாதி போய் சுத்த செஞ்சு சாமி வச்சு கோலம் போட்டு மாலை போட்டு வந்து மாலை கட்ட பையா என் மாலை கட்ட பையா ஒரு வேலை சேவை போடுறதா அந்த அம்மா சமாதிக்க மாலை போட போனேன் போய் வச்சோம் இந்த தேவடியா சமாதிக்க கை பேர் பெரிய வரணும் கிடையாதா பெரிய சொன்னாங்க என்னத்துல ஐந்து உயிர்ந்துட்டு இருக்குது எது வேற ஏன் உயிர்ந்துட்டு இருக்குது நீ செத்தா தாண்டி இந்த வீட்டை எழுவு எடுக்கும் நல்லா துண்ணு போட்டு தூள மாட்டேன் எதிர விட்டோம் மோன மாட்டேன் ஒரு காலத்துல எப்படி 5 கிலோ மாவாட்டு புறம்போக்கு பையா டேய் வீடா இது வீடா கட்டேன் நான் புறம்போக்கு இதான் புறம்போக்கு இதான் புறம்போக்குல போர் போட்டு போலீஸ் ஸ்டேஷன் நடந்து கிடக்குறேன் கூடா பால காரியம் நம்மள தேவையா இருக்காங்க சொல்லுவாங்க ஐயாதவன் இப்படியா இருக்கிறது வீடு பாருங்க ஒரு போறோம் எப்படி இருக்கணும் ஸ்ரீதேவி இருக்கணும் இது இப்படியா இருக்கும் ஸ்ரீதேவி போயிட்டு இருக்கிறாள் நாயம்மா டேய் இதெல்லாம் வரைக்கும் என்ன தேவைப்படுது என்ன வேணும் எத்தனை போய் முறத்த தொடர்பு சேர்த்துனா போ தொலைக்கிறேன்னா மாப்பு போட்டேன் வெற்றி போற மாதிரி புண்ணு கோயத்துல ஏத்தணும் தொடர்பு நாய் சுத்தம் பண்ண பெரிய தானே இன்னத்துக்கு கூலியா கட்டுங்க ஆரப்பு ஓட்டு மாறாதியா தப்பா நினைக்காதம்மா நாட்டை ஆளக்கூடிய இளவரசி
முன்ன பின்ன வேலை செஞ்சிருந்தா இதெல்லாம் பரவாயில்ல, குழந்தைக்கு தெரியும். அப்பா அம்மா இல்லாத பொண்ணு நான் சொல்லிட்டு வரப்போமா? சொல்லு எப்படி செய்யணும். டேய் பொறுப்பு கட்டி எடு. நீ ஒழுங்கா சொல்லிட்டு வர. பொறுப்பு கட்டி எடு. என்ன சாவடிச்சுட்டு தான் இப்ப போறது. காடாவாட தோட குடிக்கிறது எடுக்கிறது எப்படி யாரு நல்ல ஒழிப்பு வந்த மாடாது அவளை கேட்கறேன். நான் எடுக்க தோடப்பட்டே அவன் எடுத்துக்கிறப்ப இறந்த பொண்ணு நான் எடுக்கிறேன் பண்றான். குடும்பம் பண்ற பொம்பளைக்கு தான் தோட்டத்தை பத்தி தெரியுமா? சொல்லு. டேய் குடும்பம் மாட எனக்கு தெரியும். அவனை பிளாட்ல வாங்கி கொடுத்து அவனுக்கு என்ன தெரிய போகுது பாடுறா. இந்த மாதிரி தொழில் இருக்காத குட்டி. டேய் பாரு எப்படி தொட முடியுது இல்லையா? பார்க்க சொல்ல அவளை அங்க ஜாரக்கண்ண பாத்துறா. எனக்கு அடி எது மனை எதுன்னு தெரியலம்மா. வெள்ள கேச்சிடுவேன் உனக்கு வர 2 பேர் கேட்டு அப்படி வா. டேய் இங்க வா. டேய் யாரா வா மொத்த சொல்லு. புடி கொடாடா நெல்லு தூக்குறாங்க நெல்லு. ஐயோ போய் வடியாங்க. டேய் யார் யார் எந்த பேர் ஓடி தெரியாது. நான் போயிட்டு வரதுக்குள்ள வீட்டை வாசல் சுத்தம் செஞ்சு தானே கோலம் போட்டு வைக்கல. நான் சந்து புள்ள போட்டு வைக்கலன்னா நீ யாருமே நான் வைக்க மாட்டேன். பெட்ரோல் ஊற்றி போயிட்டு போடுவேன். போய் வச்சா போய் வரத்துக்குள்ள மத்தி கிளியர் கிளியர் கிளியர். கொடுமன்றாங்கல்ல கண்ணால பாக்குறேன் அம்மா. கதை பேசுற கதை உங்களா கத்து கொடுக்கணும்னா என்ன பாவம்மா. பெத்த உலகத்தான் தெரியுமா பிள்ளையோட அருமை. 2ஆம் தரமா வந்த தேவையா இருக்கு எங்க தெரிய போகுது. 10:30 மணிக்கு வீட்டை போயிருக்க சொல்றாள். அப்பா மணி 10 மணிக்கு ஆயிடுச்சு. என்ன பண்றது? இந்த வேலைகள்ல நான் ஒருவள் தான் செய்யணுமா? அரண்மனையில எவ்வளவு வேலையாட்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த வேலையை செய்யக்கூடாதா? அந்த பாவிதான் மனசாட்சி இல்லாத ஒவ்வொரு நாளையும் இப்படி எல்லாம் சித்திரவதை செய்யறாளே. அந்த பாவிக்குதான் மனசாட்சி கிடையாது. அவனை ஏன்னு ஒரு வார்த்தை நீ தட்டி கேட்க மாட்டியாப்பா? அவன் சொல்றதுக்கெல்லாம் இப்படி தலையாட்டிக்கிட்டு இருக்கிறியே. கடவுளே எல்லாம் தெரியாம பேசுறியோ? நான் தாடி ஆட்டி நடக்கிறேன். எனக்கு நரம்பு நிக்கல. நானே தலைய ஆட்டலன்னு வச்சுக்கோ. வெளிய வந்தவன சூத்த ஆட்ட போடுவான். ஐயோ அவ போற பஸ் கவுருமோ, அவ பாடிய 10 இடத்துல போவாங்களோ, அவ வாயில என் நின்றுமோ. அந்த பாவி ஒரு நாட்டுக்கு இளவரசினான். ஒரு நாளும் இன்பத்தை அனுபவிச்சது கிடையாது. இப்படிதான் ஒவ்வொரு நாளும் அந்த பாவிடத்தில் நான் சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டு வருகின்றேன். என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் எழுந்து போக வேண்டுமா? அம்மா காலம் என்னும் நதியினிலே காதல் என்னும் படகு மழை வரை ஓட்டி காலம் என்னும் நதியினிலே காதல் என்னும் படகு விட்டே மாலை வரை ஓட்டி வந்தேன். மடுகரைக்கு கூட்டி வந்தேன்.
காலம் என்னும் நதியினிலே காதல் என்னும் படகு விட்டே மாலை வரை ஓட்டி வந்தேன் மடுக்கரைக்கு போட்டி வந்தேன் இதயம் என்ற கூட்டினிலே இருவருக்கும் இடமில்லை காலம் என்னும் நதியினிலே காதல் என்னும் படகு விட்டேன் மாலை வரை ஓட்டி வந்தேன் மடுக்கரைக்கு போட்டி